ஈரோடு ரயில்வே காலனில ஒரு வீடு இருக்கு. ஒரு சாதாரண வீடு இல்ல, ஒரு கைவிடப்பட்ட வீடு. அந்த வீட்டை சுத்தி ஒரு பயங்கரமான கதை இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு தீராத மர்மம், ஒரு பெரிய சவால், கடைசியில காணாம போன ஒரு ஆள். வாங்க இந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த ஒரு லைன் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, தினமும் அதிகாலையில கரெக்டா 2:13 மணிக்கு பூட்டி வச்சிருக்கிற ஒரு வீட்டு கதவு தானா திறக்குதாம். எப்படி? அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? சரி, இந்த கதை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு ரயில்வே காலனில பார்க்க ரொம்ப அமைதியா பழைய காலத்து வீடுகளா இருக்கும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி அந்த இருட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கதைக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்கு. 2019ல அந்த வீட்டுல ஒரு ரயில்வே ஊழியர் தங்கியிருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த வீட்டை கவர்மெண்டே பூட்டி சீல் வச்சுட்டாங்க. யாரும் உள்ள போகக்கூடாது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த அமானுஷ்யம் மட்டும் இன்னி வரைக்கும் நிக்கவே இல்ல. இந்த முழு கதையிலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அது இந்த டைம் தான். அதிகாலை 2:13. இது வெறும் நம்பர் கிடையாது. ஒவ்வொரு ராத்திரியும் சரியா இந்த நேரத்துக்கு தான் அந்த விசித்திரமான சம்பவம் நடக்குது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றத கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ராத்திரியும் கரெக்டா அந்த டைமுக்கு அந்த வீட்டுக்குள்ள லைட் தானா எரியுமா. அது மட்டும் இல்ல, அந்த மெயின் டோர் கிர்னு ஒரு மாதிரி சத்தத்தோட மெதுவா திறக்குமா. ஆனா ஒரு விஷயம், யாரும் உள்ள போறதையோ இல்ல வெளியே வரதையோ யாருமே பார்த்ததில்ல. இப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறான். அவன் பேரு அருண். பேயே பிசாசு ஆவின்னு எதையுமே நம்பாத ஒரு ஆள். இதெல்லாம் யாரோ கிளப்பி விட்ட கட்டுக்கதை. இத நானே போய் உடைக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய சவாலோட களத்துல இறங்குறான். அருண் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி அமானுஷ்ய கதைகள்லாம் கேட்டா போங்கப்பா இதெல்லாம் நம்புறீங்களான்னு கேட்குற டைப். இது அத்தனையும் போய் யாரோ பயமுறுத்துறாங்க, நானே தனியா போய் என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன்னு ரொம்ப தைரியமா இந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டான். அவனோட பிளான் பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா நினைச்சு பார்த்தா ரொம்பவே டேஞ்சரஸானது. முதல்ல அந்த பூட்டி கிடக்கிற வீட்டுக்குள்ள தனியா போகணும். ரெண்டாவது, அங்க நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ற ஒரு கேமராவை செட் பண்ணணும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, அந்த நேரத்துக்காக காத்திருக்கணும். இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அருண் அந்த வீட்டுக்குள்ள தனியா இருக்கான். மணி 2:12. இன்னும் ஒரே நிமிஷம்தான். அந்த வீடு முழுக்க ஒரு மயான அமைதி. அந்த அமைதியே அவனுக்குள்ள ஒரு சின்ன பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, எதுவுமே நடக்கல. முழுமையான அமைதி. ஒருவேளை எல்லாரும் சொன்னது பொய்யோ, இத்தனை நாளா நாம கேட்டது வெறும் வதந்தியோன்னு அருணுக்கே ஒரு நிமிஷம் தோணிடுச்சு. ஆனா அவன் நினைச்சது தப்பு. அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரே ஒரு நிமிஷம்தான் நடக்கப் போற எல்லாத்தையும் மாத்தப் போகுது. கதையோட கிளைமேக்ஸ் இப்போதான் ஆரம்பமாகுது. மணி சரியா 2:13. அந்த நொடி வந்துருச்சு. திடீர்னு அவன் செட் பண்ணி வச்சிருந்த கேமரா லேசா கிளிச் ஆகுது. வீடியோ ரெக்கார்டிங்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஏதோ ஒன்னு தப்பா நடக்கப் போகுதுங்கிறதுக்கு இதுதான் முதல் அடையாளம். அடுத்த செகண்ட் அந்த வீட்டு கதவு ஆழமான ஒரு கிர்ருங்கிற சத்தத்தோட தானா மெதுவா திறக்குது. அருண் எதிர்பார்த்த அதே விஷயம்தான். ஆனா அவன் கற்பனை செஞ்சதை விட பல மடங்கு பயங்கரமா இருந்துச்சு. திறந்த கதவு வழியா காத்து மட்டும் வரல, அந்த வீட்டுக்குள்ள இருந்த அடர்ந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு நிழல் உருவம் ரொம்ப மெதுவா வெளியில வருது. சம்பவம் இதோட முடியல. இதுக்கப்புறம் நடந்ததுதான் எல்லாரையும் உறைய வச்ச ஒரு விஷயம். அருணுக்கு கடைசியில என்ன ஆச்சு? அவனுக்கு அப்போதான் புரியுது, தனக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஒரு செகண்ட்ல அவனோட மொத்த தைரியமும் காத்துல பறந்து போயிருக்கும். அப்புறமா அந்த கேமரா ரெக்கார்டிங்கை எடுத்து பார்த்தப்பதான் அந்த அதிர்ச்சியான உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அருணுக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. அதோட முகம் முழுக்க கருப்பா இருக்கு. ஆனா கண்கள் மட்டும் வெள்ளையா பளிச்சுன்னு மின்னுது. அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. அங்க அருணோட போன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அருணை காணோம். எங்க தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு என்ன ஆச்சு, எங்க போனா, யாருக்குமே இன்னி வரைக்கும் தெரியல. இதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அருண் காணாம போனதுக்கு அப்புறமும் அந்த வீட்ல எதுவுமே மாறல. அந்த வீடு இன்னிக்கும் பூட்டி தான் இருக்கு. ஆனா தினமும் அதிகாலை 2:13க்கு அந்த கதவு மட்டும் தானா திறந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அருணுக்கு என்னதான் ஆச்சு? அந்த நிழல் உருவம் அவனை என்ன செஞ்சது? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தான் இல்ல. இது ஈரோடு ரயில்வே காலனியோட ஒரு தீர்க்கப்படாத மர்மமா இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க இதே மாதிரி ஈரோட்ட பத்தின இன்னும் நிறைய அமானுஷ்யமான பயங்கரமான கதைகளை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட அடுத்த கதை ஒருவேளை இதை விடவும் ஆபத்தானதா இருக்கலாம்.